வெல்கம் பேக். நம்ம இப்போ இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் 3வது யூனிட் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு டைப் ஆஃப் சாலிட்ஸை பார்த்துக்கலாம். ஒப்ளிக் சாலிட். ரைட் ரெகுலர் சாலிடோட இன்னொரு இல்லாமல் இருக்கிறது தான் ஒப்ளிக் சாலிட். ஒப்ளிக் சாலிடாக ஒன்றும் கிடையாது. இந்த பேஸும் இந்த ஆக்சிஸும் பர்பண்டிகுலராக கிடையாது. சம் ஆங்கிளில் இருக்குது, இன்க்ளைண்டாக இருக்குது. இந்த பேஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஆக்சிஸ் வந்து இன்க்ளைண்டாக இருந்தால் அது வந்து ஒப்ளிக் சாலிட். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஒரு ட்ரையாங்குலர் பிரமிட், ட்ரையாங்குலர் ப்ரிசம், அது மாதிரி நீங்கள் எந்த ப்ரிசம் பிரமிட் வேணாலும் கூட காமிக்கலாம். கோனு, சிலிண்டர், இது எல்லாத்துலேயுமே ஆக்சிஸ் வந்து இன்க்ளைண்டாக இருக்குது, பர்பண்டிகுலராக கிடையாது. இன்க்ளைண்டாக இருக்குது. அதனால தான் இதை வந்து ஒப்ளிக் சாலிட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒப்ளிக் பிரமிட், ஒப்ளிக் ப்ரிசம், ஒப்ளிக் கோன், ஒப்ளிக் சிலிண்டர். இது சிலபஸில் ஆக்சுவலாக கிடையாது, மொத்த சிலபஸ்லையுமே கிடையாது நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில். அடுத்து ஃப்ரஸ்டம். இது வேணால் நாங்கள் உங்களுக்கு வந்து செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் வருது, பட் இந்த சாப்டரில் கிடையாது. ஃப்ரஸ்டம்னா முதல்ல என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். when a pyramid or cone is cut by a section plane parallel to its base or perpendicular to the axis, then the remaining portion after removing the top portion is called the frustum அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதாவது இப்போ இது வந்து ஃபுல் பிரமிட் இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து ட்ரையாங்குலர் பிரமிடோட ஃபுல். அது இங்கே கட் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது வந்து ஃப்ரஸ்டம் சொல்லலாம். இந்த கட் பண்ணுற பிளேன் வந்து இந்த பேஸுக்கு பேரலாக இருக்கும், கட்டிங் பேஸுக்கு பேரலாக அந்த கட்டிங் இருந்தால் அதுதான் ஃப்ரஸ்டம்னு சொல்கிறோம். அப்போ பேஸுக்கு பேரலாக கட்டிங் இல்லை, அது இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னா அது ஃப்ரஸ்டம் கிடையாது. அதுதான் அடுத்த நம்ம டாபிக் பார்க்க போகிற ட்ரங்கேட்டட் சாலிட். இப்போது ஃப்ரஸ்டம் ஆஃப் சாலிட்னா இங்கே திருப்பி இப்போ படித்து பாருங்கள். when the solid பொதுவாக when the solid is cut by a plane parallel to the base or parallel to the baseனா அது perpendicular to axis இருக்கும். ஏன்னா பேஸும் ஆக்சிஸும் மியூச்சுவலி பர்பண்டிகுலர், அதனால தான் அந்த பர்பண்டிகுலர் ஆக்சிஸும் கொடுத்துருக்கு. அதர்வைஸ் நீங்கள் இதை வந்து இக்னோர் பண்ணுங்கள், பரவாயில்ல. கட்டிங் பிளேன், நீங்கள் கட் பண்ணுற பிளேன் வந்து பேஸுக்கு பேரலாக இருந்தால் அது அந்த சாலிட், ரிமைனிங் சாலிட் வந்து ஃப்ரஸ்டம்னு சொல்கிறோம். இப்போது நீங்கள் ஃப்ரஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த வேர்ட்ஸை பார்த்துங்க. இந்த பிரமிடுக்கும் கோனுக்கும் மட்டும்தான் ஃப்ரஸ்டம் வருது, ப்ரிசத்துக்கும் சிலிண்டருக்கும் வரல. அதில் ஃப்ரஸ்டம் கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன் கிடையாது அப்படின்னா, இப்போது ஒரு சிலிண்டர்னு சும்மா ஜஸ்ட்டு ரஃபாக நான் வரைகிறேங்க. ஒரு சிலிண்டர் இப்படி இருக்குது, ஓகே. ஸோ ரெண்டுமே ஒரே சர்க்கிள், ஒரு சிலிண்டர் இருக்குது. இப்போ இந்த சிலிண்டரில் டயாமீட்டர் 30ன்னு வச்சிங்களேன், ஹைட் வந்து 60ன்னு வச்சிங்க, ஓகே. இதை வந்து கட் பண்ணால் இந்த இடத்துல இருக்கிற ஃபேஸும் ஆக்சுவலாக சர்க்கிளாக தான் இருக்கும். இப்போது இது ஒரு வேளை 60 பேர் கம்மியாகிட்டு இருக்கும், சரி 40ன்னு வச்சுங்க. அப்போது இதை வந்து ஃப்ரஸ்டம் ஆஃப் சிலிண்டர்னு நான் சொல்லுவீங்க. இது வந்து நியூ சிலிண்டர் வித் டயாமீட்டர் 30, ஹைட் 40 மாறுது. முதல்ல ஹைட் 60 இருந்தது, ஹைட்டு தான் குறைஞ்சிருக்கு, இங்கே ஷேப் மாறல. ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து பேஸ் வந்து இந்த பிரமிடை பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து பிக்கர் ட்ரையாங்கிள், ஒரிஜினல் ட்ரையாங்கிள். இங்கே டாப் ஃபேஸ் பாருங்கள், ஸ்மாலர் ட்ரையாங்கிள். இங்கே பேஸ் வந்து பிக்கர் ஸ்கொயர், இங்கே வந்து ஸ்மாலர் ஸ்கொயர். ஆனால் இங்கே பாருங்கள், சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது ஃபுல் சர்க்கிள் தான், டாப் எண்டு. கட் பண்ண பிறகு இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வந்து அதே ஃபுல் சர்க்கிள் தான், அந்த சர்க்கிள் குறையில. இங்கே பாருங்கள், கோனில் வந்து இது வந்து பெரிய சர்க்கிள், இது வந்து சின்ன சர்க்கிள். அதனால தான் இந்த சிலிண்டர்ன்ற வேர்டு இங்கே கிடையாது, சிலிண்டருக்கு ஃப்ரஸ்டம் கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ ட்ரையாங்குலர் பிரமிடுக்கு இருக்குது, ஆனால் ட்ரையாங்குலர் ப்ரிசத்துக்கு கிடையாது. இப்போ ட்ரையாங்குலர் ப்ரிசம் இப்படி நான் போடுறேன்னு வச்சுங்க, இப்போ இப்படி இங்கே கட் பண்ணுறேன்னா இங்கேயும் ஒரு புது ட்ரையாங்கிள், அதே ட்ரையாங்கிள் தான் கிடைக்கும் இப்படி கட் பண்ணுறேன்னா. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஹைட்டு வந்து 50ன்னு வச்சுங்க, இப்போ கட் பண்ண பிறகு அது 30 ஆயிருக்கு, அவ்வளோதான். அது வந்து ஃபுல் பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் தான், அது இப்போ சின்னதாகலை. அதனால தான் ப்ரிசத்துக்கும் சிலிண்டருக்கும் ஃப்ரஸ்டம் கிடையாது. ஃப்ரஸ்டம் வந்து பிரமிடுக்கும் கோனுக்கும் மட்டும்தான் உண்டு. இப்போ அடுத்த இது பார்த்துடலாம், ட்ரங்கேட்டட் சாலிட்.
ட்ரங்கேட்டட் சாலிட் வந்து அந்த கட் பண்ணுற பிளேன் வந்து இன்க்ளைன் டு பேஸாக இருக்கும். அதுதான் ஒரே வித்தியாசம். கட் பண்ணுற செக்ஷன் பிளேன் இன்க்ளைன் டு தி பேஸ். இப்போ இந்த கேஸில் வந்து உங்களுக்கு ப்ரிசம், பிரமிட், சிலிண்டர், கோன் எல்லாத்துக்கும் வரும் ட்ரங்கேட்டட் சாலிட். அதனால தான் இங்கே பாருங்கள், இங்கே சிலிண்டரும் காமிச்சிருக்கு, இங்கே ப்ரிசமும் காமிச்சிருக்கு. இங்கே இதெல்லாம் பிரமிடு, இது பிரமிடு, இது பிரமிடு, இது பிரமிடு, இது பிரமிடு, இது கோனு, இது சிலிண்டர். இது ட்ரங்கேட்டடை பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லா சாலிடுக்கும் அப்ளை ஆகும். ஏன்னா இன்க்ளைன் பண்ணிங்கன்னா பாருங்கள், இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் இல்லையா, அதே கீழே இருக்கிற பேஸ் சர்க்கிளே கிடையாது, இது வந்து எலிப்டிக்கலாக இருக்கும். இங்கே வந்து பென்டகன், ஆனால் இது வந்து வேறு ஷேப்பில் இருக்கு பாருங்கள். வேறு ஷேப்பில் இருந்ததால தான் இது ட்ரங்கேட் விடும். இப்போ கட்டிங் பிளேன் பேரலல் டு பேஸாக இருந்தால் அது வந்து ஃப்ரஸ்டம். சிலிண்டருக்கும் ப்ரிசத்துக்கும் ஃப்ரஸ்டம் கிடையாது. ஸோ இந்த ரெண்டுமே ஃப்ரஸ்டம் அண்ட் ட்ரங்கேட்டட் சாலிடுன்றது செக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸ்ன்ற சாப்டரில் வரும். அடுத்த சாப்டரில் வேணால் வருது. இந்த சாப்டரில் இது இந்த ரெண்டும் கிடையாது. ஒப்ளிக் சாலிட் மொத்தமே கிடையாது. நன்றி.